தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 13வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 13வது நாள் கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க என்பது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த 13வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 13வது நாள் முடிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்மில் ஜென்ரல் உமன், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் முடிஞ்சு, உமன் முடிஞ்சிச்சு. இருக்கிறது பிஎஸ்டிஎம் அண்டு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 190 இருக்குது. இன்றைக்கி 16 பேர் எடுத்துருக்காங்க, 105 கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 13க்கு 1 எடுத்திருக்காங்க, 11 கிடக்கு. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உமன் ஜென்ரல் டேம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 72க்கு இன்றைக்கி ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க, 34 கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூ விடோ 47க்கு 1 எடுத்திருக்காங்க, 44 கிடக்கு. அதே மாதிரி ஆர்த்தோ பார்த்திங்கன்னா 4க்கு இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, இன்னும் 1 கிடக்கு. அதுக்கடுத்து பிசி ஜென்ரல் வந்து ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 158க்கு இன்றைக்கி ஒரு 6 பேர் எடுத்திருக்காங்க, 114 கிடக்கு. மற்ற யாரும் ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்றைக்கி யாரும் போஸ்டிங் எடுக்கலை. அதுக்கடுத்து பிசி உமன் பாருங்களேன், பிசி உமன் வந்து ஏற்கனவே முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் 61க்கு இன்றைக்கி யாருமே எடுக்கலை, பிசியில் 44 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பிசி டெஸ்டிடியூ விடோ பார்த்திங்கன்னா 39க்கு 1 எடுத்திருக்காங்க, 38 கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிசி வேறு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எம்பிசி ஜென்ரல் வந்து ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 126க்கு இன்றைக்கி ஒரு 8 பேர் எடுத்திருக்காங்க, 89 கிடக்கு. மற்றபடிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 48க்கு இன்றைக்கி ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்க, 33 கிடக்கு. மற்றபடிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. பிசிஎம் ஜென்ரல் வந்து ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 23க்கு இன்றைக்கி யாரும் எடுக்கலை, இன்னும் 20 கிடக்கு பிசிஎம்மில். இதில் யாருமே எடுக்கலை. பிசிஎம் உமன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே எடுக்கலை, 7 இது கிடக்கு. இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரி அதே மாதிரி தான், அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரல் 60க்கு இன்றைக்கி எடுத்தவங்க 11 டோட்டலாக முடிஞ்சிச்சு, எஸ்சிஏ முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22க்கு யாருமே எடுக்கலை. ஸ்பெஷல் கேட்டகரி இதில் யாருமே எடுக்கலைங்க. அதுக்கு எஸ்சிஏ உமன் பார்த்திங்கன்னா 23க்கு இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் 95க்கு இன்றைக்கி ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 79 கிடக்கு. மற்றபடிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா யாருமே இன்றைக்கி போஸ்டிங் எடுக்கவே இல்லை. உமன் பார்த்திங்கன்னா எஸ்சி உமன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 36க்கு ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, 30 கிடக்கு. இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரி இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒன்றுமே எடுக்கலைங்க. அடுத்து எஸ்டி ஜென்ரல் பாருங்கள், எஸ்டி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரல் 22க்கு இன்றைக்கி போஸ்டிங் எடுத்தவங்க 2 பேர் எடுத்திருக்காங்க, இன்னும் 9 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது யாருமே எடுக்கலை, மற்றது யாருமே எடுக்கலைங்க. எஸ்டியில் உமன் வந்து முடிஞ்சிச்சு. எஸ்டி உமன் பார்த்திங்கன்னா 5க்கு இன்னும் 3 கிடக்கு, 5க்கு 3 கிடக்கு. இன்னும் யார் எடுக்கலை. டோட்டலாக 4686க்கு இன்றைக்கி 63 பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க, இன்னும் 1191 கிடக்குங்க. 4686க்கு 63 பேர் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க, அதாவது எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், இது எல்லா பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி எத்தனை பேர் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஜென்ரலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 141 இன்றைக்கி மட்டும் போஸ்டிங் எடுத்தவங்க ஜென்ரலில் 16 எடுத்திருக்காங்க, இன்னும் பார்த்திங்கன்னா 100 கிடக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 37 ஒதுக்கிட்டு இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க, 24 கிடக்கு. எக்ஸரிஷ்மெண்ட் வந்து யாருமே எடுக்கலை, மற்றது எதுவுமே யாருமே எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் எடுக்கலை, 1 அப்படியே தான் கிடக்கு.
ஜென்ரலில் உமனில் யாருமே எடுக்கல. அதுக்கடுத்து ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க 16க்கு 2 எடுத்திருக்காங்க, இன்னும் 8 கிடக்குங்க. நெக்ஸ்ட்டு மற்றது யாருமே எடுக்கல. மற்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா யாருமே இன்றைக்கி வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்டா ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்டிங் கிடக்கு. ஒரே போஸ்ட்னால ஜென்ரலை காலி பண்ண போகிறதே கம்யூனிட்டிக்கு கொண்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே 0ல் தான் இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 928க்கு இன்றைக்கி மட்டும் கலந்துக்கிட்டோம் 20 பேர், சராசரியாக 20 பேர் கலந்துருக்காங்க. இன்றைக்கி இன்னும் பார்த்திங்கன்னா 807 வந்து இன்னும் 807 கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஜென்ரல் உமன், பிசியில் அதே மாதிரி தான், எம்பிசி, எஸ்சி இதில் ஃபுல்லாக ஜென்ரலும் உமன் முடிஞ்சு போச்சு. பிஎஸ்டிஎம் மற்றும் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க. மற்றபடிக்கு பாருங்கள் யாருமே எடுக்கலை. 0000 வருதா? இன்றைக்கி யாரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறவே இல்லைங்க. ஓகேங்களா? பாருங்கள் உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டுக்கு முந்தின காலம் யாருமே இல்லை. இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க அந்த 3 பேர் தான் ஜென்ரலில் எடுத்துருக்காங்க. டோட்டலாக 219க்கு இன்றைக்கி 3 பேர் எடுத்துருக்காங்க. இன்னும் 55 கிடக்கு. இன்னும் 55 வந்து இன்னும் கிடக்கு. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இதாங்க 13வது நாள் கவுன்சிலிங்கில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ கலந்துக்கிட்டாச்சு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பிஎஸ்டிஎம்க்கு கிடைக்குமா கிடைக்காதா இதை வச்சு நீங்கள் கணிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சராசரியாக கலந்துக்கிருக்காங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு இந்த டேட்டு கிடைக்குமா அப்படின்றது இதை வச்சு நீங்கள் பார்த்துங்க. நான் 4 டேட்டு கொடுத்துருக்கேன். 27, 28, 29, 30 டேட் வரையும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் பாருங்கள் எவ்வளோ சராசரியாக கலந்துக்கிறாங்கன்ட்டு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் 1லேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் நிற்கும். என்ன சார் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 105 இருக்குது. எல்லா கேட்டகரியும் வருவாங்க. இந்த பிஎஸ்டிஎம் சல்லுன்னு தூக்கிடுவாங்க. இன்னொன்று போஸ்டிங் வந்து நல்ல போஸ்டிங்காக இருந்தால் ஜென்ரல் எடுப்பாங்க, இல்லைனா அவங்க கேட்டகரியில் போய் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, பிஎஸ்டிஎம் மட்டும் டோட்டலாக அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கவுன்சிலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.